ஸோ நம்ம ஜாவா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், அதாவது ஜாவா EE, ஜகார்ட்டா EE இல்லை ஸ்ப்ரிங் பூட், இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்வோம், @transactional அப்படிங்கிற அனடேஷனை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் employee.setName அப்படின்னு சுரேஷ் அப்படின்னு செட் பண்ணிவிடுவோம். அப்புறம் டேட்டா பேஸ் அப்டேட் ஆகிடுது. ஆனால் இங்கே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அது எங்கே போய் டேட்டாவை சேவ் பண்ணும், அதாவது மெமரியில் சேவ் பண்ணும். ரேமில் தான் ஜாவாவோட ஆப்ஜெக்ட் எல்லாம் சேவ் ஆகிருக்கும். ஆனால் டேட்டா பேஸோட டேட்டா எங்கே இருக்குது, SQLல இருக்குது. ஸோ ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தெரிஞ்சது ரேம் மட்டும்தான், நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தெரிஞ்சது SQL மட்டும்தான். இப்போது நம்ம பாட்டுக்கு ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி இந்த மாதிரி டிஃபால்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம். பேக்ரவுண்டில் நம்ம எந்த ஒரு SQL queryயும் எழுதுறதே கிடையாது. ஆனால் எப்படி எக்ஸாக்டாக அது போய் அந்த டேட்டா பேஸில் அந்த வேல்யூ செட் ஆகுது, அப்படி இந்த ரேமுக்கும் டேட்டா பேஸ்க்கும் என்ன தான் எக்ஸாக்டாக நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது. அது எங்கே இருக்குது, ரேமில் இருக்குது. அங்கிருந்து நம்ம எங்கே போகிறோம், ஒன்று JPA இல்லைன்னா ஹைபர்நெட், ஏதோ ஒரு ORMல தான் நம்ம போகிறோம். பேக்ரவுண்டில் டர்ட்டி செக்கிங் நடக்குது, சின்க்ரனைசேஷன் நடக்குது, SQL ஜென்ரேட் ஆகுது, அப்புறம் போய் JDBCயில் அப்டேட் ஆகுது. ஸோ இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனுமே நமக்கு வெளியே தெரியாது, எல்லாமே உள்ளுக்குள்ளே நடக்கிறது தான். ஸோ இந்த பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி JPA ஆர்கிடெக்சரில் 3 முக்கியமான பில்லர்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பர்சிஸ்டன்ட் யூனிட், அதாவது நம்ம அப்ளிகேஷனில் என்னென்ன என்டிட்டி கிளாஸ் எல்லாம் இருக்குது, அது எந்த டேட்டா பேஸ் டேபிளோட மேப் ஆகிருக்கு, டேட்டா பேஸோட URL என்ன, டேட்டா பேஸோட யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ன, இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கிறது தான் persistent.xml. அதை தான் நம்ம பர்சிஸ்டன்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது முக்கியமான பில்லர் என்டிட்டி மேனேஜர். இது யார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை சேவ் பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நேராக DB கிட்ட போய் எதை கேட்க முடியாது. நம்ம என்ன வேணும் அப்படின்னாலும் என்டிட்டி மேனேஜர் மூலமாக தான் போய் என்ன டேட்டா வேணுமோ எடுக்கணும், எந்த டேட்டாவை மாற்றணும். தேர்டு முக்கியமான பில்லர் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட். இது ஒரு டெம்ப்ரவரி லொக்கேஷன், அதாவது ரேமுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன டெம்ப்ரவரி மெமரி லொக்கேஷன் தான் இது. இப்போ நம்ம DBயை கனெக்ட் பண்ணி DBலேருந்து எடுக்கிற டேட்டாவாகட்டும், நம்ம புதுசாக அது மேலே பண்ணுற அப்டேட் ஆகட்டும், எல்லாமே இந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது என்டிட்டி மேனேஜர் செய்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போது நம்ம ஏதாவது DBலேருந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்டிட்டி மேனேஜர் ஃபைண்ட் அப்படிங்கிற மெத்தடை பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் மேலே தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது இப்போ DBயிலேருந்து எடுத்துகிட்டு வர டேட்டா எல்லாமே என்ன இருக்கும், இந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பர்சிஸ்டன்ட் யூனிட்டில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கே. எந்த DBயை கனெக்ட் ஆகணும், என்னென்ன என்டிட்டி என்னென்ன டேபிளோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டில் இருக்குது, பர்சிஸ்டன்ட் யூனிட்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சர்வர் என்டிட்டி மேனேஜர் ஃபேக்ட்ரியை க்ரியேட் பண்ணி மெமரியில் வச்சிடும். இப்போ யூசர் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க. ஜாவா கோடில் நம்ம @transaction அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்ததும் என்னாகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு JTA டிரான்சாக்ஷன் மேனேஜர் இருக்கும். அது பிக்சரில் வரப்போகுது. அது ஒன்று என்ன செய்ய போகுது, இப்போ யூசர் த்ரெட்டு, அதாவது இப்போ யூசர் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு த்ரெட். இப்போது அந்த த்ரெட்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை அது ஸ்டார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ் கனெக்ஷன் பூலிங் மூலமாக டேட்டா பேஸ் கனெக்ஷனை நம்ம பூலில் வச்சுருப்போம். அதில் அவைலபிளாக இருக்கிற டேட்டா பேஸ் கனெக்ஷனையும் எடுத்துக்கும். இந்த டைமில் எந்த ஒரு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டும் க்ரியேட் ஆகிருக்காது. ஸோ இந்த டைமில் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகலை, என்டிட்டி மேனேஜர் க்ரியேட் ஆகலை, பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் எந்த என்ட்ரியும் கிடையாது.
ஸோ என்டிட்டி மேனேஜர் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் கண்டெய்னர் மேனேஜ்டு அந்த மாதிரி என்டிட்டி மேனேஜர் க்ரியேஷன் தான் நடக்கும். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சுவல் டிபி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும்போது மட்டும்தான் என்டிட்டி மேனேஜர் க்ரியேட் ஆகும். நம்ம சம்திங் டாட் ஃபைண்ட் பை ஐடி இல்லைனா சம்திங் டாட் சேவ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இங்கே ஆக்சுவலான டிபி ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டெய்னர் என்டிட்டி மேனேஜர் ஃபேக்ட்ரி கிட்ட போயிட்டு இப்போது இந்த யூசர் த்ரெட் வந்திருக்கு, இந்த யூசர் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, இது ஒரு த்ரெட், இந்த த்ரெட்டுக்கு எனக்கு ஒரு என்டிட்டி மேனேஜரை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கும். அப்படி என்டிட்டி மேனேஜர் க்ரியேட் ஆனதுமே அது என்ன பண்ணும், ஒரு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடும். இதுக்கு முன்னாடியே நமக்கு யார் க்ரியேட் ஆகிட்டா, டிரான்சாக்ஷன் க்ரியேட் ஆயிருச்சு. இப்போ க்ரியேட் ஆன டிரான்சாக்ஷனோட போய் இந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டு என்டிட்டி மேனேஜர் எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. இப்போது அந்த டிரான்சாக்ஷனோட அசோசியேட் ஆகிட்டால் மட்டும் போதுமா, அந்த டிரான்சாக்ஷனை ஒரு டிரான்சாக்ஷன் மேனேஜர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்டையும் போய் இந்த மாதிரி நாங்கள் ஜாயின் ஆகிட்டோன்னு சொல்லணுமா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, என்டிட்டி மேனேஜர் ஜேடிஏ டிரான்சாக்ஷன் மேனேஜர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ ஒரு டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணியிருந்த இல்லையா, அதுக்கிட்ட நாங்கள் போய் அட்டாச் ஆகிக்கிட்டோம். அதனால் நீ இப்போ டிபியில் எதனா கமிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எதனா சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எதனா நீ ரிட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டைமில் நீ எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துடு அப்படின்னு. இது என்னன்னா டிரான்சாக்ஷன் சின்க்ரனைசேஷன், இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் மேனேஜர் இப்போ அந்த நடந்துட்டுருக்கிற கரண்ட் த்ரெட்டில் எதனா டிபி ஆப்ரேஷன் நடக்கும்போது இப்போ அது யாருக்கும் இன்டிமேட் பண்ணணும், என்டிட்டி மேனேஜருக்கும் அது இன்டிமேட் பண்ணணும், இந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அடுத்ததாக இங்கே நடக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராபகேஷன், அதாவது அந்த டேட்டா ஷேர் ஆகி போகுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ப்ராபகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு யூசரோட ரெக்வெஸ்ட் வருது, அதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆர்டர் சர்வீஸ் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகுது. அதில் 3 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட் என்னென்னா அந்த யூசரோட லாயல்ட்டி பாயிண்ட்ஸை நம்ம அப்டேட் பண்ணணும். அடுத்ததாக அவரோட ஆர்டரை நம்ம சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு இன்வென்ட்ரி இருக்கும் இல்லையா, அதிலிருந்து இருக்கிற ஸ்டாக்கை நம்ம குறைக்கணும். ஸோ 3 ஆப்ரேஷனுமே இந்த ஆர்டர் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஒரே மெத்தட் மேலே தான் நமக்கு பெர்ஃபார்ம் ஆகணும். இப்போது நம்ம ப்ராபகேஷன் இல்லை அப்படின்னா, அதாவது ப்ராபகேஷன்னா என்னது, ஒரு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டை அக்ராஸ் என்னென்ன கால்ஸ் போகுதோ, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதோ அதுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த 3 ஆப்ரேஷனுக்கும் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டை நம்ம ஷேர் பண்ணாமல் இருந்தால் என்னாகும், ஒவ்வொரு டிபி ஆப்ரேஷனுக்கும் ஒரு என்டிட்டி மேனேஜர் க்ரியேட் ஆகும், ஒரு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும். அப்போது பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்னால் என்னென்னு பார்த்தோம், ரேமில் இருக்கிற ஒரு டெம்ப்ரவரி லொக்கேஷன், அது அந்த த்ரெட்டுக்கு மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்கும். இப்போது இதுக்குள்ளேயே நம்ம 3 என்டிட்டி மேனேஜர் கொடுக்கும்போது 3மே தனித்தனி உள்ளுக்குள்ளே இண்டிவிஜுவல் த்ரெட்டாக ஃபார்ம் ஆகிடும். அப்போது ஒரு இது அப்டேட் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் அடுத்த ரெபாசிட்டரிக்கோ டிஏஓக்கோ தெரியாமல் போயிடும். அப்படி தெரியாமல் போனால் என்னாகும், நமக்கு டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வந்துடும் இல்லையா. ஸோ ப்ராபகேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னாகும், நம்ம பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் நம்ம அந்த ப்ராபகேஷன் யூஸ் பண்ணும்போது என்னாகும், இப்போ ஆர்டர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகும்போதே பேக்ரவுண்டில் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகிடுது. இப்போ நம்ம ப்ராபகேஷன்னா பகிர்றது. ஸோ இப்போது இந்த மெத்தடில் இருக்கிற யூசர் டிஏஓ வேலை முடிஞ்சதும் என்ன பண்ணும், அடுத்தது ஆர்டர் ரெபாசிட்டரி எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அந்த ஜேடிஏ என்ன பண்ணும், புதுசாக இன்னொரு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காது, ஏற்கனவே இருக்கிற பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்குள்ளேயே ஆர்டர் ரெபாசிட்டரிக்கான அப்டேட்டையும் சேர்த்து மாற்றி வைக்கும். அடுத்ததாக இன்வென்ட்ரி டிஏஓ வரும்போது அதே தான், அவங்களுக்கும் அதே
பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் வந்து ப்ராபகேட் ஆகி வரும்போது அதுவும் என்ன பண்ணுது, அதோட அப்டேட்டை அதே பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் போட்டு வைக்குது. இப்படி இருக்கிறனால நமக்கு வந்து என்ன சொல்கிறது, சேம் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால் நம்ம யூசர் டிஏஓவில் என்ன சேஞ்ச் நடக்குது, ஆர்டர் ரெப்பாசிட்டரி எல்லாமே நம்மளால் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே எல்லாம் மொத்தமாக கமிட் ஆகும், மொத்தமாக சேவ் ஆகிடும். இல்லைனா ஒன்றுமே சேவ் ஆகாது. ஆல் ஆர் நன் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டான டர்ட்டி செக்கிங் பற்றி இப்போ பார்க்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஜாவாக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், employee.setName சுரேஷ் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயியோட நேமை நம்ம மாற்றுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிப்போம், ஓகே இப்போது நான் ஜாவா ஆப்ஜெக்ட் ஒன்று மாற்றிருக்கேன், அப்போது ரேமில் அது இருக்குது. இப்படி நான் ஒரு ஜாவா ஆப்ஜெக்டை மாற்றினதுமே சிஸ்டம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு டர்ட்டி செக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ நம்ம பண்ண சேஞ்ச் என்ன, டிபியில் இப்போ இருக்க சேஞ்ச் என்ன, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. ஜேபிஏக்குள்ளே இருக்கிற டர்ட்டி செக்கிங் வந்து டைம் பேஸ்டு கிடையாது. ஜேபிஏக்குள்ளே இருக்க டர்ட்டி செக்கிங் வந்து ஈவென்ட் ட்ரிவன். சிஸ்டம் இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நீ ஜாவா ஆப்ஜெக்டை மாற்றினியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பார்க்குறக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்லையா? அதனால தான் இது வந்து டைம் பேஸ்டாக இல்லாமல் ஈவெண்ட் பேஸ்டாக வந்து வச்சுருக்காங்க. சரி, இப்போது நான் ஜாவா மெத்தடில் ஒரு அப்டேட்டை செட் பண்ணுறேன். அப்போ எப்போ தான் இது டிபியில் என்ன செக் ஆகுது, எப்படி டர்ட்டி செக் ஆகுது, என்ன நடக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ ஜாவா மெத்தடில் நான் வந்து இப்போ அப்டேட் பண்ணிவிட்டேன். அந்த கோடை அந்த லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஐம் கம்மிங் அவுட். இப்போ இந்த மொத்த ப்ராசஸும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம @transactional அப்படின்னு போட்டாலே நம்ம மெத்தடை சுற்றி ஒரு இன்டர்செப்டர் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு டிபி ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கமிட்டு சேவ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மேனேஜர்கிட்ட போயிட்டு இப்போ இந்த கமிட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும். உடனே டிரான்சாக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணும், கமிட் செய்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு இல்லையா, பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டும் அந்த என்டிட்டி மேனேஜர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அதனால் இப்போ வந்து அந்த என்டிட்டி மேனேஜருக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அப்போது என்டிட்டி மேனேஜர் என்ன பண்ணும், பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் போய் பார்க்கும். இப்போ பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் நம்ம மொதல் அந்த டிபியிலேருந்து அந்த என்ட்ரியை ரிட்ரைவ் பண்ணும்போது அந்த டேட்டாலாம் எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னு அது ஒரு ஸ்னாப்ஷாட் வச்சுருக்கோம். அந்த ஸ்னாப்ஷாட்டையும் இப்போ நம்ம அந்த டேட்டாவை மாற்றிருக்கோமா மாற்றலையா, அந்த இப்போ நம்ம லேட்டஸ்ட் அந்த ஜாவா ஆப்ஜெக்டோட ஸ்னாப்ஷாட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும். மாறி இருக்குது அப்படின்னா என்ன மாறி இருக்குது, அப்டேட்டா டெலீட்டா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணும், இது ஒரு query வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ query கிடச்சிருச்சு. என்டிட்டி மேனேஜர்கிட்ட டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருக்குது, அது வழியாக இந்த queryயை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க. அதாவது இப்போ நல்லா லெசன் பண்ணுங்கள். பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணி இப்போ queryயை ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் பண்ண queryயை ஜேடிபிசி கனெக்ஷனும் இருக்குது, ஆனால் டிரான்சாக்ஷனுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அந்த queryயை டிரான்சாக்ஷனோட ஸ்கோப்புக்கு ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ஃப்ளஷ். இப்போ ஜென்ரேட் பண்ண queryயை அந்த டிரான்சாக்ஷனோட ஸ்கோப்பில் போடுறது வந்துட்டு ஃப்ளஷ். அடுத்த ஸ்டெப்பு தான் கமிட். இது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ டேட்டாபேஸ் query இருக்குது, நம்ம டிபிக்கு கனெக்ட் பண்ண வேண்டிய அந்த பூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போது ஜேடிஏ டிரான்சாக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த query நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் நம்ம கமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷனை கமிட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டிரான்சாக்ஷன் பேஸ்டு கமிட் இல்லையா. ஸோ அடுத்த டாஸ்க் வந்து க்ளீனப். இப்படி எல்லாமே டிரான்சாக்ஷனில் கமிட் ஆகிட்டு எல்லாமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சர்வர் என்ன பண்ணும், ஓகே இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் இந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டை ரேம்லேருந்து டெலீட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இன்டர்வியூவில் வந்து கேள்வி கேட்பாங்க எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் கமிட் ஆகி முடிச்சதுக்கப்புறம்
பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் தானாகவே டெலீட் ஆகிடுமா, கிளியர் ஆகிடுமா அப்படின்னா அப்படி ஆகாது. ஏன் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் வந்து ஜேடிஏவோட கண்ட்ரோலர்லேயும் அந்த அப்ளிகேஷன் சர்வரோட கண்ட்ரோல்லையும் தான் அது இருக்குது. அப்போது அவங்க தான் வந்து அதை டெலீட் பண்ணணும். பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்னால தன்னை தானே டெலீட் பண்ணிக்க முடியாது. அடுத்ததாக இப்போ இன்டர்வியூவில் இப்படி ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஃப்ளஷ் பண்ணணும், செட் பண்ணணும், கமிட் பண்ணணும், செட் பண்ணணும், கமிட் பண்ணணும், அப்படி போக வேண்டியதானே? எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து அது ஒரு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் போட்டு அப்புறம் ஏன் நீங்கள் கமிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ டிபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஒவ்வொரு ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும்போதும் ஒவ்வொரு டைமும் போய் டிபியில் அதை போய் கமிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் மொத்தமாக பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் போட்டு வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டர்ட்டி செக் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு கமிட் பண்ணுறது தான் டிபியோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ.